ஓகே மக்களே, ஃப்ரைடே மார்னிங் எழுந்த உடனே வந்து ஹேர் பேக்குக்கு தேவையானதெல்லாம் ஊற வச்சுட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, உளுந்து, வெந்தயம், ரோஸ்மெரி இதெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்ருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையே வந்து ஹேர் ஆயில் பண்ணுறது. ஹேர் ஆயிலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம் வந்து ஹேர் ரூட்லேயும் ஹேரோட எண்ட்லேயும் வந்து ஹேர் நல்லா அப்ளை பண்ணணும். மிடில் பார்ட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை ரவா கஞ்சி தான் கொடுத்துருந்தேன். தெரியல எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் அதுக்கு கொடுத்ததில்ல, பட் நல்லாவே சாப்பிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சாங்க. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ நானும் பாப்பாவும் மங்களகரமாக ரெடியாகி கோவில் போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஷிஃப்ட் இருக்குது இல்லையா. நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஹேர் பேக்கை காணும் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து வீட்டில் கரண்ட் சுத்தமாக இல்லை ஈவினிங் வரைக்கும். ஸோ ஹேர் பேக் போட முடியல, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சண்டே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு வந்து இட்லியும் வடகரியும் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹரிபரி சமையல் தான், ஏன்னா ஷிஃப்ட்டு நடுவில் இருக்கேன் இல்லையா. சமையலில் கண்டிப்பாக நான் ப்ரோலாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் ஏதோ யூடியூப் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் பாவம் ஏதோ சாப்பிடணுமேன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்காங்க வேறு வழி இல்லாமல். அதுக்கப்புறம் ஷவர்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டே என்னால் சாப்பிட முடியல. ஸோ 12:30 மணிக்கு பேய் மாதிரி உட்காந்து இவ்வளோ ஷவர்மாவையும் நானே தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், 1 o'clock ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக நட்ஸ் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து குடிச்சிருவேன். ஸோ இப்போ நட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்கிறதுனால நாளைக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சால் வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். ஸ்டே டியூன் மக்களே, பாய்.